பிரதமர் மோடிக்கு ஜப்பானில் கொடுத்த பொம்மை சும்மா ஒரு பொம்மை இல்ல, அதுக்கு பின்னாடி நம்ம காஞ்சிபுரம் கனெக்ஷன் இருக்காம். என்னன்னு தெரிஞ்சா ஷாக் ஆகிடுவீங்க. பயங்கரமான விஷயம் என்னன்னா, பிரதமர் மோடி ஜப்பான் போயிருந்தப்ப அங்க ஒரு கோவில் குரு அவருக்கு ஒரு பொம்மை கொடுத்திருக்காரு. பார்க்க சிம்பிளா இருக்கிற இந்த பொம்மைக்கு பேரு தருமா பொம்மை. இது போதி தருமர்னு ஒரு துறவியோட உருவத்துல செஞ்சது. இந்த போதி தருமர் எந்த ஊர்க்காரர் தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற காஞ்சிபுரத்துக்காரர் தான். போதி தருமர் துறவி ரொம்ப வருஷம் கை கால்களை மடிச்சு தியானம் செஞ்சதால தான் இந்த பொம்மைக்கு கை கால் கிடையாதாம். இதுல கண்ணு இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் காரணம் சொல்றாங்க. அதாவது ஒரு இலக்க முடிச்சிட்டு தான் அடுத்த இலக்கை பார்க்கணுமாம். அதுதான் இந்த பொம்மையோட அர்த்தம். அப்புறம் இந்த பொம்மையை கீழே போட்டாலும் வட்டமா இருக்கிறதால மறுபடியும் எழுந்து நிக்குமாம். இது ஜப்பான் மக்கள் தன்னம்பிக்கையோட இருப்பாங்கன்னு சொல்றதுக்காக இருக்காம். இந்த பொம்மை வெறும் பரிசு பொருள் கிடையாது. இது ஜப்பான் மக்களுக்கும் நமக்கும் இருக்கிற ஆழமான உறவை சொல்லுது. பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காஞ்சிபுரத்துல இருந்து போன ஒரு துறவியோட உருவம் இன்னைக்கு ஜப்பான் கலாச்சாரத்துல ஒரு பகுதியா இருக்கிறது பெருமையான விஷயம் இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.